முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன். முகம் குப்புற விழுந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விலகி போயிடுங்க. மோசே, ஆரோன், நான் இந்த ஜனங்களை அழிக்க போறேன், நான் உங்களை அழிக்குவேன், நீங்க விலகிடுங்க. நீங்க நிக்கிறதால அதை ஏன் சொல்ல அவங்களை விலக சொல்றாரு ஆண்டவர்? ஏன் அவரால் அழிக்க முடியல? ஏன் அவர் சொல்லிட்டு தான் அழிக்கணுமா? சொல்லாமலே அழிக்கலாம். ஏன் அவரால் அழிக்க முடியல? ஏன் தெரியுமா? அங்க 2 பேர் நின்று இருக்கிறாங்கம்மா. அவ்வளோ ஜனங்கள் மத்தியில 2 பேர் நிக்கிறாங்க. அதனால தான் நீ விலகிடுன்றார் ஆண்டவர். நீ எப்ப விலகுறியா ஆண்டவருடைய அழிவு? நீ எப்ப விலகுறியா? எப்பவும் முடங்காலே முடங்காதவ இருக்கிறதோ, எப்பொழுது நீ ஆயத்தம் இல்லாம இருக்கிறியோ, எப்ப நீ ஜெபம் இல்லாம இருக்கிறியோ, அழிவு ஆரம்பம். உன் குடும்பத்துல ஜெபம் இல்லையா? அழிவு. உன் தேசத்துல ஜெபம் இல்லையா? அழிவு. ஆண்டவர் சொல்றார், நீ விலகு, நான் அழிக்கிறதுக்கு தடை நீங்க 2 பேர் தான். உங்களுடைய ஜெபம் தான் என்னை அழிக்க கூடாதபடிக்கு நிற்க வைக்கிறது. விலகுங்க. ஆனா மோசே ஆரோனை என்ன பண்றாங்க? மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு அக்கினியை போட்டு இட்டு, எப்படி சொல்றாரு? மெதுவா போனாரா? நீ ஆயத்தப்பட்டுட்டு போனாரா? நீ போய் ரெடி ஆயிட்டு வானாரா? இல்ல போய் நீ ஆசாரியுடைய ஆடை உடை எல்லாம் தரிச்சுன்னு வானாரா? இல்ல நீ போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எடுத்துன்னு ஆறாம வாப்பா பரவாயில்லன்னு சொன்னாரா? சீக்கிரமாய் போய், ஹalleluya, சீக்கிரமாய் போய். ஆரோன் அந்த இடத்துல எதுல சாக்கு சொன்னாரா? மோசே, நான் இன்னும் உடைய போடல, ஆசாரியனுடைய உடைய நான் அணிவிக்கல, நான் பாதரட்ச போடல, என் கையில தூபகலசம் இல்ல, எதுனா சாக்கு சொன்னாரா? உடனே ஓடி போறாரு ஆரோன். மோசே சொல்லும் பொழுதே ஆரோன், ஏனக்கா அங்க ஆல்ரெடி ஆண்டவர் சொன்ன உடனே அங்க என்ன ஆயிடுச்சா? வாத ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் விடாதபடிக்கு ஆரோன் ஓடுறாரு. எங்க ஓடுறாரா தெரியுமா? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் மத்தியில நின்று. ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய தேசம் பாதி அழிஞ்சு இருக்குது, பாதி உயிரோடு கூட இருக்கிறது. ஐயோ அழிஞ்சு போதேன்னு விடக்கூடாது, ஐயோ நல்லா இருக்கிறாங்களேன்னு விடக்கூடாது. இந்நாட்கள் ஆண்டவர் கடந்து போய் நிற்க சொல்றாரா? சாக்கு போக்கு சொல்லி நிற்க கூடாது, திருப்தி ஆயிடக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டு அதுல திருப்தி ஆகக்கூடாது. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வாரினால் அடிபட்டார்கள், குளிர்ல நடுங்கினார்கள், நிர்வாணமானார்கள், பசியா போய் ஊழியத்தை செய்தார்கள், உயிரை ஜீவனை பொருட்படுத்தாம போய் ஊழியம் செய்தார்கள். பவுல் சொல்றார், இன்னைக்கு இருந்து நாளைக்கு நம்ம வருவோமா என்னன்னு தெரியாது, தேவனுக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல போய் கடந்து போய் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் முற்பிதாக்கள். கல்லெறியப்பட்டார்கள், வாரினால் அடிபட்டார்கள், நிந்தைகள், அவமானங்கள், குளிர். 1 குறைய 5 முறை பவுல் அடிக்கப்பட்டார். 39 சாட்டை அடிகள். ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. அடி உதை வாங்கி கம்பத்துல கட்டி நடு தொழுவத்துல மாட்டி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில கூட அவர்களுடைய ஊழியம் நிற்கவில்லை. பாடல் துதி எழும்பிக் கொண்டிருந்தது, ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் அப்படி இருக்கிறதா? நாம் அப்படி இருக்கிறோமா? யாரும் இந்த இடத்துல நான் ஊழியக்காரர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சகல ஜனங்களையும் சீஷராக்கி அப்புறம் தான் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னாரு. ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தரையும் சீஷர்களாய் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஒருத்தர் ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம். எனக்கு படிக்க தெரியாது, நான் ஊழியத்தில் இல்லை. எனக்கு பாட தெரியாது, நான் ஊழியத்தில் இல்லை. எனக்கு மெசேஜ் கொடுக்க தெரியாது, நான் ஊழியத்தில் இல்லை. எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஊழியத்தில் இல்லை. ஆண்டவர் ஒருத்தருக்கிட்டே ஒரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
எதற்காக செலவு பண்ணி இருக்கிறோம்? நீ செய்யற தான தர்மம் எல்லாம் பரலோகத்துக்கு வராதுமா. சீஷருங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உன் நாமத்துல நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அதை செஞ்சோம். அதெல்லாம் வராதுப்பா பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. அதெல்லாம் செகண்டரி ஊழியத்துல. முதல் ஊழியம் ஆயத்தமா இருக்கணும். புறப்பட்டு போன்னு சொன்னா புறப்பட்டு போனோம். எசேக்கியேல் சொல்றார், ஒருவனை தேடுறேன், இது வரைக்கும் அவனுடைய கண்கள் யாரையும் பார்க்கலன்றார். இருந்தாங்க இல்லையா? ஆபிரகாம் இருந்தாரு, மோசே இருந்தாரு, சாமுவேல் இருந்தாரு, ஆரோன் இருந்தாரு. ஆனா எசேக்கியேல் சொல்றார், ஒருவனை தேடுறேன் நானு. ஏன் தெரியுமா? ஸ்திரமா நிக்க ஒருவன் இல்லை. மோசேக்கு பிறகு யார் வந்திருக்கணும்? யாருமா வந்திருக்கணும்? மோசேவுடைய பிள்ளைங்க வந்திருக்கணும் ஆண்டி. ஆரோனுக்கு பிறகு யார் வந்திருக்கணும்? ஆரோனுடைய பிள்ளைங்க வந்திருக்கணும். சாமுவேலுக்கு பிறகு யார் வந்திருக்கணும்? சாமுவேலுடைய பிள்ளைங்க. அப்பதான் தலைமுறை தலைமுறையா ஸ்டாண்ட் ஃபார்ம் அப்படியே அழகா வந்திருக்கும். ஆனா வரவே இல்லை. ஒருவனை இல்ல, ஒருத்தன் கூட அவனோடு முடிந்து போகுது, அவனோடு முடிந்து போய் நிற்குது. இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்தை பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்க. எனக்கு பிறகு என் தலைமுறை நிக்கணும் அந்த இடத்துல. அதை எப்போ பார்க்கணும் தெரியுமா? நம்ம செத்துட்டு அப்புறம் பார்க்கலான்னு இல்லை, இருக்கும் பொழுதே, உயிரோடு கூட இருக்கும் பொழுதே பார்த்துட்டேன். ஒருவன் இவனோட முடிஞ்சிச்சுன்னு இல்லை, ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ஆட்டுக்குட்டி ரெடி ஆயிடுச்சு. ஆண்டவர் இருதயம் அப்படியாய் மாறணும். ஏசாயா 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஏசாயா பார்க்கிறாரு, தரிசனத்தை பார்க்கிறாரு, ஆண்டவரை பார்க்கிறாரு, அவருடைய மகத்துவத்தை பார்க்கிறாரு, அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்த ஏசாயா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன்? நீ தீர்க்கதரிசி தாப்பா. நீ மத்தவங்களை பார்த்தா ஐயோன்ற, சங்கீதாவை பார்த்தா ஐயோன்ற, பிலோமினாட்டியை பார்த்தா ஐயோன்ற, உஷாவை பார்த்தா ஐயோன்ற, மீனாவை பார்த்தா ஐயோன்ற. ஆனா நீ எப்படி இருக்கிற உன் வாழ்க்கையில? யாரு நீ? மத்தவங்களை பார்த்தா ஐயோன்ற உன்னையே நான் அனுப்ப முடியலையே. அவர் என்ன கேட்கிறாரு? ஓ, எல்லாருக்கும் ஐயோ நீட்ட, அப்போ நீ சுத்தம், உன்னை அனுப்பிட்டான்னு கேட்டாரு. ஏசாயா நீ போ நான் சொன்னாரு, யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான்? அப்படிதானே கேட்கிறாருமா? அப்படித்தானே கேட்கிறாரு. படிங்க ஏசாயா 6:8 படி, சீக்கிரம் குயிக்கா. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? சத்தத்தை கேட்டு இன்றைக்கு நாம் அந்த சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? எங்க ஆயத்தமா இருக்கிறோம்? எங்க ஆயத்தமா இருக்கிறோம்? சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? இல்ல. ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? ஏசாயா நீ பர்ஃபெக்ட் ஆளு, உன்னை நான் அனுப்புறேன்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். எவ்வளவு தரிசனம், எவ்வளவு பெரிய தரிசனத்தை பார்த்தாரு. பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தெய்வத்தை பார்த்த கண்கள், பரலோக தரிசனத்தை பார்த்த என் தேவனை பார்த்த கண்கள், சேராபீன்கள் சுத்தி சுத்தி அவரை பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறதை பார்த்த கண்கள். ஆனா தேவ சத்தத்துக்கு கரெக்டா பர்ஃபெக்டான ஒரு மனுஷனா இருந்தாரா? எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யாரப்பா நான் அனுப்பணும்? தேடுறாரு. ஒருவனை தேடினேன் எசேக்கியேல் சொல்றாரு. இந்த கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? என் காரியமா யார் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? உடனே ஏசாயா தேவ சத்தத்தை கேட்ட ஏசாயா, இதுக்கு யாருக்கோ பேசினுக்கிறார். இன்னைக்கு கேட்டுன்னு இருக்கிறோம். அப்படிதான் யாருக்கோ பேசினுக்கிறார். பாண்டவர்
ஊழியத்துக்கு யாரையோ ரெடி பண்ணிருக்கிறாரு, அதுக்கு தான் பேசினுக்கிறாரு. இல்லை இல்லை, எல்லார்கிட்டயும் பேசுறாரு ஆண்டவர். யாரை நான் அனுப்புவேன்? இன்னைக்கு ஏசாயாவை போல யார் சொல்ல முடியும்? என்னன்னு சொல்றாரு உடனே? அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஏசாயாக்கு அப்ப வயசு எவ்வளவுன்னு தெரியல, ஆனா என்ன சொல்றாரு? என்னை அனுப்பும், நான் போறேன் ஆண்டவரே. வயசை பார்க்கல, பலத்தை பார்க்கல, பணத்தை பார்க்கல, இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கல. அவரு ஆண்டவரே என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போறேன் ஆண்டவரே. எங்க போனோம் சொல்லுங்க, நான் ரெடி, ஐ எம் ரெடி ஆண்டவரே. எவ்வளவு தூரம் சரி ஆண்டவரே, நான் ரெடி. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் ரெடி. நைட் 2 மணியா நான் ரெடி ஆண்டவரே, 12 மணியா நான் ரெடி ஆண்டவரே, 1 மணியா நான் ரெடி ஆண்டவரே. இன்னைக்கு ஏன் நேரம், என் பிள்ளைங்க நேரம், என் குடும்ப நேரம், என் புருஷன் நேரம் ஆண்டவரே, இது என் தனிப்பட்ட நேரம், என் ஃபேமிலி நேரம். இந்த காலகட்டம் அது அல்ல ஆண்டவரே. எந்த சமயத்திலும், எபேசியர்ல பச்சையா, எந்த சமயத்திலும், அந்த வசனம் எப்படி இருக்குது? எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அறவரில் ப்ரிப்பரேஷன் ஆகிறதுக்கு இன்னும் ஆவியானவர் வந்து என்ன தொடல, இன்னும் ஆவியானவர் வந்து என்ன நிரப்பல. ஜெபம் பண்ணுங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அறவரா சோத்திரம். நின்னோடனே அப்படி நெருப்பு எரியணும், போய் நிக்கிறப்ப நெருப்பு எரியணும். சத்தம்ல பெருசு, ஆவியானவர் பெரியவர். நீ போடுற சத்தம்ல முதலாவது, உன் சத்தத்தோடு கூட கலந்து வருத பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, அது பெருசு. நீ பலவீனமா தான் இருக்குவே, போய் நிக்கிறப்ப ஆவியானவர் நீ அப்படி அண்ணலா இருக்கிறப்ப வந்து அங்க நிக்கிறப்ப டக்குன்னு பத்தி எரியணும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எதுல ஜெபம் பண்ணமா? ஆவியில ஜெபம். சும்மா மாம்சத்துல பண்ற ஜெபலாம் சும்மா அது நம்மளுக்கே எட்டாது. ஆவியில ஜெபம் பண்ண கத்துக்கணும். இன்னைக்கு மாம்சத்துல ஜெபம் பண்றவங்க பி கேர்ஃபுல். வேஸ்ட் அந்த ஜெபம் வேஸ்ட். எப்படி ஜெபம் பண்ணோம்? 120 வயது மோசே சொல்றாரு, என் பார்வை இன்னும் குறையவே இல்லை, என் பலன் இன்னும் குறையவே இல்லை. என் பார்வை இன்னும் மங்களாவும் இல்லை, என் பலன் இன்னும். எந்த பார்வை, எந்த பலன்? கண்ணோட்டம், கண்ணு அங்கலாய்ச்சிருக்குது. எந்த ஆண்டவரே போனோம்? எது ஆண்டவரே? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குது கானான், இன்னும் எவ்வளவு தூரம் ஆண்டவரே கானான், இன்னும் எவ்வளவு தூரம் ஆண்டவரே கானான். ஐயோ வனாந்திரம் நட 40 வருஷம் பலன் குள்ளவே இல்லை. ஏன் தெரியுமா? அவன் சாப்பிட்டதெல்லாம் ஆவிக்குரிய மன்னாவை, வானத்திலிருந்து தேவனால் பொழியப்பட்ட மன்னாவை, தேவன் கண்மலை அடித்து கொடுத்த தண்ணீரை, அந்த ஜீவ தண்ணீர் ஜீவாப்பத்தை புசித்த மோசே சொல்றாரு, 120 வயசு ஆனாலும் என் பார்வை குறையல, என் பலன் குறையல. 84 வயது காலேப் கேக்குறாரு, ஏய் யோசுவா, எனக்கு அந்த மலை நாட்டை நீ தருவியா? 40 வயசுல எனக்கு மோசே சொன்னாரியா, அந்த மலை நாடு உனக்கு தானு. இப்ப 84 வயது எனக்கு, அந்த மலை நாட்டை நீ எனக்கு தருவியா? இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் மலை நாட்டை கேட்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு. நான் இன்னும் 2 வசனத்துக்கு மேல கூட போல. ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுறார். நான் சும்மா கண்ணீரை துடைக்குவாரு, தேவைங்களை சந்திக்குவாரு, உன் குடும்பத்தை கட்டுவாரு, என் தரிசனம் அது இல்லை. தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, என் தரிசனம் அது இல்லை. என் தரிசனம் எனக்கு ஆண்டவர் எனக்குள்ள ஊற்றி இருக்கிறது உங்ககிட்ட ஊற்றத்தான் நான் வந்திருக்கிறேன். என் தரிசனம் எப்படி தெரியுமா? ஒன்று இருந்தாலும் அது எழுணும். ஒரு மோசே, ஒரு யோசுவா, ஒரு காலேப் எழ ஆரம்பிக்கணும், எழும்பணும். என்கிட்ட இருக்கிற தரிசனத்தை தான் நான் உங்களுக்கு ஊத்தின்னு இருக்கிறேன். தனியா இருக்கிறேன், ஓட முடியுமா? முடியும். பணம் இல்லை, ஓட முடியுமா? முடியும். உனக்குள்ள ஆயத்தம் என்ற பாதரட்சை இருந்தாதானால்
எபேசியர் 6:15 ஆயத்தம் என்ற பாதரட்சை உனக்குள் இருக்குமேயானால் எந்த சமயத்திலும் நான் போக ரெடி என்ற அந்த ஸ்லிப்பர் நீ போட்டு இருந்தீனா எங்கேயுமே உன்னால ஓட முடியும். ஆண்டவர் கொண்டு போவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? நிச்சயம் கொண்டு போவார். ஆண்டவர் சொல்றாரு ஆயத்தம். எதுல ஆயத்தம்? எதுல நம்ம ஆயத்தம் ஆகணும்? பரிசு எந்த சமயத்திலையும் ஆவியில ஜெபம் பண்ண, ஆவியில விண்ணப்பம் பண்ண, ஆவியில ஓடும்படியா. சும்மா ஓடி இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஓட்டம். சும்மா ஓடின்னு இருக்க கூடாது. ஓட்டம் எனக்கு 1 hour வேஸ்ட் பண்ணா கூட எனக்கு நிம்மதி இருக்காது. நான் உண்மையே சொல்றேன். பலிபீடத்துல நின்னு சொல்றேன். 1 hour வேஸ்ட் பண்ணா கூட எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு 1/2 hour தூங்குனா தூக்க நிம்மதியா இருக்கிறதுல உங்களுக்கு தெரியுமா? ரெஸ்ட் எடுக்க தூங்க, உடம்பு சரியில்லைன்னு தூங்குற நிம்மதி பயம் வரும். ஆண்டவரே நான் தூங்குறேனே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இன்னைக்கு எங்கேயும் அனுப்பல? ஆண்டவரே 1 hour நான் வேஸ்ட் பண்றேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு எப்படியா இதுக்கு ஆண்டவரே? இது ஒரு 2 hourல முடிச்சுட்டு ஓடிடுவேன் நானு. அனுப்பு ஆண்டவரே, அனுப்புங்க ஆண்டவரே. சகோதரிமார்கள், தாய்மார்கள், இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான்? ஏசாயா சொல்றார், இதோ அடியேன், here I am Lord, send me, send me. அனுப்பும். அவர் அனுப்புனாதான் நம்மளால போக முடியும். அது ஒண்ணு. எல்லாரையும் பார்த்து அனுப்பிட மாட்டாரு. யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்களதான் அனுப்புவார் ஆண்டவர். எல்லாரையும் அனுப்பிட மாட்டாரு. ஓட்டத்துக்கு எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பிட மாட்டாரு. யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன்? மறைமுகமான ஊழியத்தை செய்ய சங்கீதாக்கெல்லாம் தெரியும். ஆதியில நாங்க செஞ்சுனதெல்லாம் மறைமுகமான ஊழியம். மறைமுகமான ஊழியம் ஏறக்குறைய ஒரு 15-17 வருஷமா செஞ்சோம். நிறைய போனதெல்லாம் மறைமுகமான ஊழியம். இன்னைக்கு தான் கொஞ்சம் என்னன்னு தெரியல இங்க நிக்க வச்சுக்கிறார் ஆண்டவர் இந்த ஏஜி சபையில. திருப்தி இல்லை. அனுப்புங்க ஆண்டவர் கிராமங்களுக்கு, அனுப்புங்க ஆண்டவர் வில்லேஜுங்களுக்கு, அனுப்புங்க தமிழ்நாடு பகுதிகளுக்கு. ஜெபிக்கணும், ஆயத்தமாகணும். ஆண்டவர் நான் எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. என் சரீரம் பலவீனம். ஆண்டவரா சொல்றாரு, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனா ஆவி எப்படிப்பட்டது? அந்த கன்னிகைகள், அந்த 10 கன்னிகைகள் எப்படி தங்களை ஆயத்தப்படுத்தினாங்க? மணவாளன் வரும்படியாக தன்னை ஆயத்தப்படுத்தின கன்னிகைகள் 10 பேரும் தான். ஆனா அதுல பெஸ்டா ஆயத்தப்படுத்தணுங்க 5 பேர். எப்பொழுது அந்த விளக்கு என்ன இருந்துச்சான்? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்போம் எப்போதுமே உமக்காய், எங்கள் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்போம். தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். எரிந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் இது எரிந்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி அந்த 5 பேரை போல இந்த 5 பேர் லேசா இருந்தில்ல, கூட எண்ணெயையும் கூட எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தார்கள். அதுதான் வித்தியாசம் அவர்களுக்குள்ள இருந்தது. அவர்களிடத்திலும் எண்ணெய் இருந்தது, இவர்களிடத்திலும் எண்ணெய் இருந்தது.
அவர்கள் விளக்கும் எரிந்தது, இவர்கள் விளக்கும் எரிந்தது. அவர்களும் மணவாளனுடைய சத்தத்தை கேட்டார்கள், இவர்களும் மணவாளனுடைய சத்தத்தை கேட்டார்கள். இவர்களும் தூங்கினார்கள், இவர்களும் தூங்கினார்கள். சத்தத்தை கேட்ட 10 பேரை எழுந்தாங்க. இது வரைக்கும் கரெக்டா தான் போயின்னு இருந்துச்சு. ஆனா 5 பேரால போக முடியல. ஏன் தெரியுமா? அந்த புத்தி இருக்கிற அந்த 5 கன்னிகைகள் எக்ஸ்ட்ரா ஆயில் சேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க இதான் இல்ல, ஒரு மாதிரி ஐயோ விடு, ஆண்டவர் சொன்ன சத்தம் கேட்டுச்சு, இன்னும் எப்போ வராரோ பார்த்துக்கலாம். இல்ல, 5 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? எப்போ வந்தாலும் நான் ரெடியா இருக்கணும் போறதுக்கு. எக்ஸ்ட்ரா ஆயில் கூட, எக்ஸ்ட்ரா ஆயில் கூட. அப்படி அது என்ன தெரியுமா? ஓடணும். எக்ஸ்ட்ரா ஆயில் எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? எக்ஸ்ட்ரா பணம் எப்படிமா கிடைக்குது நம்மளுக்கு? ஓட்டி செஞ்சா தான் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும், இல்லை வெறும் பேமெண்ட். அந்த பேமெண்ட் எவ்வளோ வருதோ அவ்வளோ தான் நம்ம குடும்பம் நடத்துவோம். சேவ் எதுவுமே பண்ண முடியாது, சேவிங்ஸ் எதுவும் பண்ண முடியாது. நீ சேவிங்ஸ் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா வேலை. அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் எப்படி தான் வந்திருக்கும் அவங்களுக்கு? சும்மா உட்காந்து இருந்தா வந்திருக்காது. அந்த 5 பேர் எக்ஸ்ட்ரா சும்மா தூங்கின்னு இருந்தா வந்திருக்காது. எக்ஸ்ட்ரா உழைப்பு, எக்ஸ்ட்ரா ஓட்டம், எக்ஸ்ட்ரா ஆண்டவருக்காக செயல்பட்ட காரியம். தூக்கத்தை விட்டாங்க, சாப்பாடை விட்டாங்க, குடும்பத்தை விட்டாங்க, ஓடினாங்க, சேர்த்தாங்க, சேமித்து வச்சாங்க. அன்னைக்கு உதவுச்சு அவங்களுக்கு. எக்ஸ்ட்ரா ஆயத்தமாகணும். நம்ம இன்னும் நம்ம ஆயத்தம் ஆகல. அதுக்குதான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்குறாரு. இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டாரு, இப்போ வந்துருக்கிறாரு. எத்தனை பேர் அந்த ட்ரம்பட் சத்தம், எக்கால சத்தத்தை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம்? கேட்கமா? அட சரி, இது வரைக்கும் ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோமா? கேட்டிருக்கிறோமா? கேட்கல யாரும்? சங்கீதா சும்மா கதை விடாதீங்க. வசனத்தின் மூலியமா எல்லாத்தையும் பேசுறாரு ஆண்டவர். தனிப்பட்ட நிலைமையில் அந்த ட்ரம்பட் சத்தம், அந்த ஆண்டோடைய சத்தம், தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? அந்த ஏக்கம் இனிமே உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். உண்மையான கிறிஸ்தவங்களுக்கு அடையாளம் இல்லை. வசனத்துல ஆண்டவர் எல்லா நேரமும் பேசுறாரு, எல்லார்கிட்டயும் பேசுறாரு. அவங்க கிட்ட பேசுறத கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாரு. நீ தனிப்பட்ட முறையில தேவ சத்தத்தை கேட்டு இருக்கிறியா? தூக்கத்துல கேட்டு இருக்கிறியா? ஜெபத்துல கேட்டு இருக்கிறியா? நடந்து போயின்னு இருக்கிறப்ப கேட்டுக்கிறியா? வீட்டுல தனியா வேலை செய்யறியே கேட்டு இருக்கிறீங்களா? தாயே, சகோதரியே, கேட்டு இருக்கிறோமா? நீ எப்ப தேவ சத்தத்தை கேட்கிறியோ அப்பதான் தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். தேவனுடைய தொடுதலை உணரணும். நம்ம நான் பெற்றதை இப்ப என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துன்னு வரேன். உக்காந்து இருக்கிறான், கேட்கோ, பேசுங்க, சொல்லுங்க, கூப்பிடுங்க. ஒரு நாள் அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுவேன். நான் ஷேர் பண்ணினே இருக்கேன். ஏன் சொல்லு? ஃபர்ஸ்ட் முதல்ல நான் அவனை உருவாக்கணும். அத்தை உருவாக்காத நான் ஊரெல்லாம் ஆதாயப்படுத்திட்டு ஏன் அத்தமாவை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன எனக்கு? எசேக்கியல் பாருங்க, எசேக்கியல் 38:7 எடுத்துக்கோ. எசேக்கியல் 38:7. நீ ஆயத்தப்படு. என்னன்றார் ஃபர்ஸ்ட் ஆண்டவரே? நீ ஆயத்தம் இல்லாத போய் அனுஷாவை போய் ஆயத்தப்படுத்துன்னு என்கிட்ட சொல்ல ஆண்டவர். நீ ஆ சத்தத்தை கேட்காத போயிட்டு அனுஷா கிட்ட சொல்லுன்னு சொல்ல ஆண்டவர். நீ ஆயத்தப்படாத போயிட்டு இன்னொருத்தர் ஆயத்தப்படுன்னு சொல்ல ஆண்டவர். ஆண்டவர் என்னன்றார்? முதலாவது நீ ஆயத்தப்படு, பிறகு உன்னோடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. வெறும் மீனாவை ஆயத்தப்பட்டு நான் சொன்னாரு? இல்ல வெறும் உஷாவை ஆயத்தப்பட்டு நான் சொன்னாரு? இல்ல புலோமினாவை ஆண்டியை ஆயத்தப்பட்டு நான் சொன்னாரு? உன்னோடு கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்பட்டுட்ட, ஓகே, வெரி குட். ஆனா ஒரு கூட்ட ஜனத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேனே, ஆயத்தப்படுத்தினியான்னு கேட்குவாரு. உன்னோடு கூடின ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு நீ என்னவாயிரு? காவலாளி ஆயிரு. ஒன்னு ஆயத்தப்படுத்துற வேலை நான் ஆயத்தப்படணும், ரெண்டாவது மற்றவங்கள ஆயத்தப்படணும், மூணாவது அவங்களுக்கு நான் காவலாளியா இருக்கணும். அவங்களுக்கு நான் எப்படியா இருக்கணும்? காவலாளியா இருக்கணும். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வரும்.
அவங்க வரலையா சர்ச்சுக்கு, அவங்க வீட்டுக்கு போகணும், அவங்கக்கிட்ட கேட்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட பழகணும். இன்னைக்கு நாங்கள்லாம் இப்போ நான் சிஸ்டர் சகோதரி ஸ்டைலா சிஸ்டருங்க, ஜூலி சிஸ்டரு, இவங்கெல்லாம் நாங்கள்லாம் இருக்கிறோம், ஒன்றா சேர்றோம், ஒன்றா அதை உஷாலாம் சேர்றோன்னா காரணம் என்ன தெரியுங்களா? ஏதோ நம்ம ஜாலியாக போகிறோம், எங்கே போகிறோம், சாப்பிட்றோம், ஏதோ இருக்கிறோம், அதுக்காகவா? இல்லை, கேட்டு பாருங்க. ஆயத்தம். நாங்கள் சேர்ந்தோம்னாக்கா கூட ஆண்டுடைய வார்த்தையை பேசுவோம். ஏன் வரலைங்க சிஸ்டர்? டைமிங், அவங்கள ஆலோசனை, இது ஜெபிக்கோ, கொஸ்டின்ங்க ரெடி பண்ணோம், வேத வசனங்க படிக்கோ, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வீட்டு காரியம் மிச்சம், ஆண்டுடைய காரியம், அவங்கள ஆயத்தப்படுத்தணும். காவலாளியா இருக்கணும். வராங்களா கரெக்டா, பைபிள் படிக்கிறாங்களா கரெக்டா, ஜெபிக்கிறாங்களா கரெக்டா. காவலாளியுடைய வேலை என்ன? காக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துக்கிற ஊழியம். செய்யணும், அதை நம்ம செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தமாயிரு, உன்னோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்து, அவங்களுக்கு காவல். அப்போ ஆயத்தம், கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த சொல்றாரு, நம்ம ஆயத்தமா இருக்க சொல்றாரு. கிளாஸ்ல ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து போலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 8 8வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 25 இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு, எவர்கள்? சீஷர்கள் கூட பிலிப்பு, சரிங்களா? என்ன பண்றாங்களா? கர்த்தருடைய வசனத்தை எல்லாம் சாட்சியாய் அறிவித்து எல்லாம் சொன்ன பின்பு சமாரியாருடைய அநேகருடைய கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ஒரு கிராமம் அல்ல. 8வது அதிகாரம் 25 இன்னும் கேட்டுனே நிற்கிற, ஒரு கிராமம் இல்ல. நான் சொன்னேன் ஆரம்பத்துல, ஏதோ ஒரு ஊழியம் போயிட்டு வந்தா திருப்தி இல்ல. அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வராங்க. வந்த உடனேயே கர்த்தருடைய தூதன் வந்த உடனே வந்தார்கள். அதுக்கு மேல எதுனா இருக்குதாங்க? வந்தாங்க, சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, எந்திக்கினாங்க, எதுவுமே இல்லை. வந்தார்கள் உடனே. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து. பாவம், அப்பதான் உட்கார்ந்து இருக்குவாரு. நம்மளே சேர தேடுறோம். வந்தோன்னையும் இங்கதான் ஆட்டோ இறங்கி இருக்குவோம். புசு புசு புசுன்னு வந்து எந்த சேர் காலியாகுது, நான் அப்படித்தான் உட்காந்துருக்கு. ஆனா ஊரெல்லாம் சுத்தி பிரசங்கம் பண்ணி வந்துட்டு அவர் உட்காந்தாரா பட்டாரா ஏச்ச ஒண்ணுமே தெரியல. உடனே கர்த்தருடைய தூதன், நீ எழுந்துடு, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. எழுந்து போப்பா. பிலிப்பு அந்த இடத்துல எதனா சொன்னாரா? நம்மளா இருந்தா, ஐயோ காலையிலேருந்து வேலை, நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சோம், இப்பயும் வேலை, இப்போ வேற இதா, ஐயோ இப்போ போய் இது செய்யணுமா, இப்போ போய் நம்ம ஜபிக்கணுமா, இப்போ போய் நான் ஊழியம் செய்யணுமா, சர்ச்சில் தானே இருக்கிறோம் காலையிலேருந்து, ஐயோ இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் போட்டோம், இதெல்லாம் பண்ணோம். ஆனால் அநேக கிராமங்களுக்கு போய் கால்நடையாய் சுற்றி பிரசங்கம் பண்ணி வந்து உக்கார்றாரு. உடனே சத்தம், நீ எழுந்து போப்பா. இந்த அங்கே வச்சுக்கிற பாரு கார், அதை எடுத்துன்னு போனாரா? இல்லை அந்த ஸ்கூட்டருக்கு அங்கே எடுத்துன்னு போனாரா? இல்லை அந்த குதிரை ரெடியாக இருக்குது எடுத்துன்னு போனாரா? இல்லை அங்கே 2 கழுதை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவுழ்த்துன்னு வந்து அது மேலே போனாரா? எதுவுமே இல்லை. எப்படி தெரியுமா அனுப்புகிறாராம்? வனாந்திரமாக போன அனுப்புகிறாரு. 27வது வசனம், பிலிப்பு எந்த சாக்கு போக்கு சொல்ல, ஆண்டவரே என்கிட்ட இருந்த அபிஷேகத்தெல்லாம் நான் ஊற்றி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், இனி நான் காத்து இருக்கணும், நான் பைபிள் படிக்கணும், நான் வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணல, நான் என்னை ஆயத்தப்படுத்திக்கல ஆண்டவரே, ஆண்டவரே இருந்த வசனம்லாம் அங்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன், இனி என்கிட்ட காலியாகுது, நான் உட்காந்து ஒரு அரை ஹவர் உன் சமூகத்தில் காத்து நின்றுட்டு போகிறேன். எதுவுமே சொல்ல பிலிப்பு. என்ன சொல்கிறாரு? அந்தபடியே அவன் எழுந்து போனான். இல்லைங்களா? எழுந்து போனான். அந்த இடத்துல கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கு தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு போறான். ஆண்டவரை எருசலேமுக்கு எதுக்கு போவாங்க? வர்ஷிப் பண்ணுறதுக்கு தான் போவாங்க.
போயின்னு இருக்கிறான். ஒருத்தன் போயின்னுக்கிறான். அந்த ஒருவனுக்காக பிலிப்பு ஆண்டவர் அனுப்புறாரு. ஓடி போன்றப்போ 28வது வசனத்தில் பாரு, அவன் ஊருக்கு திரும்பி போகும்பொழுது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர் சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள். நீ போன்னு தான் சொல்றாரு, ஓடுன்னு சொல்லவே இல்லை. ஆனா எதோட போய் சேர்ந்துக்கணுமா? இவர் எப்படி போயின்னுக்கிறாரா? ஆமா, நடந்துன்னு போயின்னுக்கிறார் பிலிப்பு. அது எப்படி போனாருன்னு தெரியல. ஆனா வசனம் பாரு சொல்லுது பாரு, அவர் சொன்ன உடனே சேர்ந்து கொள்ளுன்னு சொன்ன உடனேமே பிலிப்பு ஓடி போய் எப்படி போனாராம் பிலிப்பு? அப்ப கால்நடையா தானே போயிருந்திருக்கணும். எப்படி போனாருமா? ஓடி போனாரு. நீ போன் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம எப்படி போனோமா? ஓடி போகணும். ஏன் அனுப்புறது யார்கிட்ட? எப்படி ஓடின்னுக்குறாங்க ஜனம், எப்படி போயின்னுக்குது தேசம், எப்படி போயின்னுக்குது. ஐயோ, எப்பயோ ஒரு டைம் கேட்குறோமா கற்பழிப்ப, எப்பயோ ஒரு டைம் கேட்குறோமா கொலைய, எப்பயோ ஒரு டைம் அர்த்தக்குய்க்கு சத்தத்தை கேட்குறோமா. ரதத்தை போல ஓடின்னு இருக்குது. நீ சும்மா நடந்துன்னு போயின்னு இருக்காத. ஒருவேளை ஆண்டவர் போன் தான் சொல்லுவார். ஆனா நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? ஓடி போன அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள்ளும்படியாய் ஓடி போனார் பிலிப்புன்னு நிறைய வசனம் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாட்கள் நம்ம இருப்போம். கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவரின் நாட்களை நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஓடி போகிறக்கூட்டம். ஓடி போகிறதுனா பின்னால் ஓடி போயிடுது இல்லை, ஆண்டவருக்காக ஆண்டவர் அனுப்புகிற இடத்துக்கு பாரு என்ன அழகாக கைட் பண்ணி. அதுதான் சத்தம், அதுதான் சத்தம். இப்போ அந்த சத்தத்தை கேட்டு தானே பிலிப்பு ஏஞ்சி ஓடினாரு. இன்னைக்கு சத்தத்தை கேட்குறோன்றமே எத்தனை பேர் எதனா ஓடி இருக்கிறோமா, எதனா செஞ்சுக்கிறோமா. ஆண்டவர் இது சொன்னால் நான் கரெக்டாக அதை செஞ்சேன், இந்த போய் நான் கரெக்டான நேரத்தில் நான் இது பண்ணேன், எதுவுமே சொல்கிறதுக்கு முடியாது. அப்போ கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க ஆயத்தமாக இருக்கணும். முதலாவது. ரெண்டாவது, ஆண்டவர் கேட்குறப்போ என்னை அனுப்பும் ஆண்டவர்ன்னு சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். மூணாவது, பிலிப்பை போல் ஓடி போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆண்டவருடைய காரியத்துக்காக யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்கும் பொழுது, கடந்த நாட்களில் சிஸ்டர் ஷைலா அவங்க சொன்னாங்க, என்கிட்ட ஆண்டவர் அது பேசினாருங்க சிஸ்டர். நான் உட்காந்து இருந்தேன், யாரை நான் அனுப்புவேன்னு கேட்டார் அப்படின்ட்டு. அப்படி கேட்குறப்போ பிலிப்புவை போல் நான் ஓடி போகிறேன் ஆண்டவர் சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருக்கணும். ஏன் அவங்களே நான் சொல்கிறேன்னா ஷேர் பண்ணிக்குவோம். நாங்கள் பசங்களை அவங்கக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறத ஷேர் பண்ணிக்குவாங்க என்கிட்ட. நானும் ஷேர் பண்ணேன். அதால் தான் அவங்கள நான் இது பண்ணுறேன். அப்படி ஷேர் பண்ணணும். ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார் தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். இந்தமாரி ஆண்டவர் சொல்கிறாரு, எங்களுக்கு இந்தமாரி செய்கிறாரு. அப்போது நம்ம ஜெபிச்சு அதில் ஆண்டவருக்காக நம்ம இன்னும் என்ன செய்யணும், சகோதரிமார்களாக சேர்ந்து நம்ம இன்னும் என்ன பண்ணணும், எப்படி நிற்கணும் நம்ம தேசத்துக்கு நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக.